இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை ரோமர் அதிகாரம் 8:26. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார். சில நேரங்களில் நம்முடைய சரீரத்துல காணப்படுகிற பலவீனங்களில் நம்ம ஜெபிக்காமல் காணப்படலாம். சில பலவீனங்கள் நம்ம ஜெபிக்கணும்னு நினைப்போம், ஆனா ஜெபிக்க முடியாத ஒரு சூழ்நிலை நம்முடைய சரீரத்துல உண்டாகும். ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்வாராம். எப்படி உதவி செய்வார் என்றால், நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டிய தின்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். பிரியமானவர்களே, என்னுடைய திருமணத்துக்கு முன்பதாக நான் வேலை பார்த்து கொண்டிருந்த அந்த நாட்களில் ஒரு உபவாச கூட்டத்துக்கு நான் சர்ச்சுக்கு கடந்து போயிருந்தேன். ஃபாஸ்டிங் பிரேயர்ல என்னுடைய சரீரத்தில் நான் அன்னைக்கு கடந்து போன போதோ பலவீனத்தோடு சரியா ஜெபிக்க முடியல. ஏதோ ஒரு பலவீனம் சரீரத்துல காணப்பட்டது. சர்ச்ல போய் சாங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பாடல் பாட ஆரம்பிக்கும் போது கூட என்னுடைய சரீரத்துல ஏதோ ஒரு பலவீனம், சரியா சாங் பாட முடியாதபடி நான் பலவீனத்தோடு காணப்பட்டேன். ஆனாலும் ஆவியானவரே என்னை நிரப்பும், என்னை ஆளுகை செய்யும், நான் ஜெபிக்கணும், ஆண்டவரோடு இன்னும் அதிகமாய் உறவாடணும் அப்படின்னு அந்த பலவீனத்திலும் தேவ சமூகத்தில் போராடி ஜெபித்துக் கொண்டிருந்தேன். பிரியமானவர்களை, தேர்ட் சாங் பாட ஆரம்பித்தார்கள். காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அந்த பாடலுடைய ஒரு ஸ்டான்ஸா, கண்மலையை பெயர்க்கும்படியாய் கர்த்தர் உன்னை கரம் பிடித்தார் அப்படின்ற அந்த ஸ்டான்ஸா பாடும்போது பயங்கரமான ஒரு அபிஷேகம், பயங்கரமான ஒரு தேவபலன். அந்த சாங் தான் பாடிட்டு இருக்காங்க சர்ச்ல. ஆனாலும் எனக்குள்ளாக ஒரு தாங்க முடியாத ஒரு அபிஷேகத்தை ஆவியானவர் அந்த நாட்கள் நிரப்பினார். இப்பொழுதும் சர்ச்ல அந்த சாங் பாடும்போது அந்த நாட்கள் எனக்கு ஞாபகம் வரும். பிரியமானவர்களே, ஆவியானவர் வந்த பிறகு என்னுடைய சரீரத்தில் இந்த பலவீனம் மாறியது. ஒரு புது பலன், ஒரு புது உற்சாகம். அன்றைக்கு ஜெபித்த ஜெபமே ஒரு வித்தியாசமாக காணப்பட்டது. இந்த காலை வேளையில கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. நீங்களும் பலவீனத்தின் நிமித்தம், சில சூழ்நிலைகள், சில நெருக்கங்களின் நிமித்தம் சரியா ஜெபிக்காம ஆண்டவரோடு கூட அந்த உறவுல இல்லாம காணப்படலாம். ஆனாலும் தேவ சமூகத்தில் அமருங்க. ஆவியானவரே என்னை நிரப்பும், நான் பலவீனத்தோடு கடந்து வந்திருக்கிறேன், இந்த பலவீன பாண்டத்தை நிரப்பும் என்று சொல்லி நீங்க ஜெபிக்கும் போது ஆவியானவர் நிரப்புவா. பயங்கரமான ஒரு அபிஷேகத்தை உங்களுக்கு தருவா. புது பலனை உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வாதமாய் நடத்துவார். ஜெபிப்போம். நேசிக்கிறவங்க நல்ல தகப்பனே, இந்த காலங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. எங்களுடைய பலவீனங்களில் எங்களுக்கு உதவி செய்கிறவர், எங்களுக்காக வேண்டுதல் செய்கிற பரிசுத்த ஆவியானவர் தேவ பிள்ளைகளும் பலப்படுத்துங்க. சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் மாறட்டும், செபிக்க முடியாதபடி இருக்கிற தடைகள் மாறட்டும், சோர்வுகள் மாறட்டும். எல்லா பலவீன கட்டுகளை இயேசுவின் நாமத்தினால நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறாங்க. நாள் முழுவதும் உங்க கரம் தாங்கி நடத்தட்டும். செய்கிற வேலைகள், வருமான தொழில்களை ஆசீர்வதிங்க, மேன்மைப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் உங்கள் ஜீவனில் நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். பலவீனத்தோடு இருக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையில உங்களை புது பலனால் நிரப்புகிறார். உங்களுக்காக இந்த ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக இந்த ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். டிவோஷன் மூலமாய் உங்களோட ஆண்டவர் பேசுகிறது என்று பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை அனைவருக்கு பிரயோஜனமா இருக்கும் என்றால் அனைவருக்கு ஷேர் பண்ணுங்க. God bless you.